ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இஸ்லாம் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கான இறைவனின் மார்க்கமாகும். அல் குர்ஆன் ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்குமான வாழ்வியல் நெறிமுறைகளை கொண்ட இறை வேதமாகும். இத்தகைய கோட்பாடை ஏற்றுக்கொண்டவன் முஸ்லிமாக இறைவனிடத்தில் அங்கீகரிக்கப்படுகின்றார். இஸ்லாமிய மார்க்கம் ஒருபோதும் தீவிரவாத செயல்களை ஊக்குவிக்கக்கூடியது அல்ல, அதனை வன்மையாக கண்டிக்கின்றது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், இறைவன் சொல்லி காட்டுகின்றான், மன் கதல நஃப்சன் பிகைரி நஃப்சின் அவ் ஃபசாதின் ஃபில் அர்லி. எவர் ஒருவர் கொலைக்கு பதிலாகவோ அல்லது பூமியில் குழப்பம் செய்ததற்காகவோ தவிர ஒரு மனிதரை கொலை செய்தவர் ஃபக அன்னமா கதலன் நாச ஜமியா, அவர் அனைத்து மனிதர்களையும் கொலை செய்தவரை போன்றவர் ஆவார். அதே வேளையில் ஒமன் அஹ்யாஹா, எவர் ஒருவர் ஒரு மனிதரை வாழ வைக்கிறாரோ ஃபக அன்னமா அஹ்யன் நாச ஜமியா, அவர் உலகில் உள்ள அனைத்து மனிதர்களையும் வாழ வைத்தவர் போலாவார் என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றான். அன்பானவர்களே, இஸ்லாம் ஒருபோதும் தீவிரவாத செயலை அங்கீகரிப்பதே இல்லை, அதை தடை செய்திருக்கிறது என்பதையும், அத்தகைய ஈழச் செயலில் எவன் ஈடுபட்டாலும் அவன் இஸ்லாமியனாக முஸ்லிமாக ஒருபோதும் இறைவனால் அங்கீகரிக்கப்பட மாட்டான், அது தியாகச் செயலும் அல்ல என்பதை சொல்லி காட்டியதோடு, ஒரு உயிரை கொலை செய்வானேயானால் அவன் இந்த உலகில் உள்ள எல்லா மனிதர்களையும் கொலை செய்த பாவியாவான் என்ற அளவிற்கு கடுமையாக இறைவன் சொல்லி காட்டுகின்றான். அதே வேளையில் இந்த உலகில் ஒரு மனிதனை நாம் வாழ வைப்போம் என்று சொன்னால், இந்த உலகில் உள்ள எல்லா மனிதர்களையும் வாழ வைத்த மனிதனை போன்றாவான் என்பதை குர்ஆன் அழகாக சொல்லி காட்டுகிறது. இறைவனுடைய மார்க்கம்தான் மனித குலத்திற்கு எக்காலத்துக்கும் பொருந்தி போகக்கூடியது. அத்தகைய அறிவுரையை ஏற்று நடக்கக்கூடிய நன்மக்களாக நம்மில் ஒவ்வொருவரும் நாம் இருக்க வேண்டும் என்பதை மக்களுக்கு ஒரு செய்தியாக சொல்லிக்கொண்டு வார்த்தையை நிறைவு செய்கின்றேன். இறைவன் அனைவருக்கும் நல்ல அறிவையும் நற்சிந்தனையும் நேர்வழியையும் காட்டி நல்வழி நடத்துவானாக.